நடிகை அளித்த பாலியல் வழக்கின் விசாரணைக்கு இன்னும் சற்று நேரத்தில் ஆஜராகிறார் சீமான். வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் கூடுதல் பாதுகாப்பு. நீலாங்கரையில் உள்ள இல்லத்திலும் போலீசார் குவிப்பு. விருப்பமின்றி பெண்ணை கடத்தி வன்புணர்வு செய்தால்தான் குற்றம். திமுக ஆட்சியில் தன்னை எதிர்கொள்ள முடியாமல் நடிகையை வைத்து விளையாடுவதாகவும் சீமான் பேட்டி. காவல்துறையின் சம்மனை வைத்துக் கொண்டு சாமி கும்பிடவா முடியும்? சம்மன் கிழிக்கப்பட்ட விவகாரம் குறித்து சீமான் பதிலடி. புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதற்கு பெரும் தேவை இருப்பதாக ஆளுநர் ஆர்.என். ரவி கருத்து. இந்தியை எதிர்க்கிறோம் என்ற பெயரில் வேறு மொழிகளை படிக்க அனுமதிக்காதது துரதிர்ஷ்டம் என்றும் குற்றச்சாட்டு. இந்தி மொழி திணிப்புக்கான நடவடிக்கையை மத்திய அரசு தொடங்கிவிட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்றும் உறுதி. இந்தி திணிப்பு, தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனைகளை மக்களிடம் எடுத்துச் சொல்லுங்கள். திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல். தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையால் சமூக நலத்திட்டங்களுக்கு ஆபத்து. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பை ஏற்க மாட்டோம் என்று முதலமைச்சர் திட்டவட்டம். மூன்றாவது மொழியை கற்றால்தான் வேலை வாய்ப்பு என்ற ஆளுநரின் கருத்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றும் வேலை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் விமர்சனம். தொகுதி மறுசீரமைப்பு அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. தருமபுரி மாவட்ட ஆட்சியர், எஸ்பி ஆகியோரை திமுக நிர்வாகி மிரட்டிய விவகாரம். திமுக மாவட்ட செயலாளர்கள் குறுநில மன்னர்கள் போல் செயல்படுவதாக இபிஎஸ் கண்டனம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் குறிப்பிட்ட சாதியினர் மட்டும் நீதிபதிகளாக நியமிக்கப்படுவதை எதிர்த்து போராட்டம் நடத்தப்படும். திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி அறிவிப்பு. சிலை கடத்தல் வழக்கு கோப்புகள் மாயமான விவகாரம். ஐபிஎஸ் அதிகாரி மேற்பார்வையில் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. வேலூரில் ஓடும் ரயிலில் இருந்து கர்ப்பிணி பெண் தள்ளிவிடப்பட்ட சம்பவம். வழக்கில் கைதானவர் மீது பாய்ந்தது குண்டர் தடுப்பு சட்டம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் 3.5 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சம்பவம். மாவட்ட ஆட்சியரின் விளக்கத்தால் சர்ச்சை. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 10 பேரின் நீதிமன்ற காவல் 3வது முறையாக நீட்டிப்பு. நீதிமன்ற உத்தரவை அடுத்து மீனவர்கள் யாழ்ப்பாணம் சிறையில் அடைப்பு. சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் இருந்து கைதி தப்பி ஓட்டம். காவலர்களை திசை திருப்பி தப்பியோடுவதற்கு போலீசார் வலைவீச்சு. சேலம் மாவட்டம் தம்பம்பட்டி பேரூராட்சி கவுன்சிலர்கள் கூட்டத்தில் கடும் ரகளை. திமுக கவுன்சிலர்கள் தண்ணீர் பாட்டில்களை வீசி தகராறில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருவள்ளூர் மாவட்டம் சீத்தஞ்சேரியில் திமுகவினரை கேள்விகளால் துளைத்தெடுத்த பெண். இந்தி திணிப்புக்கு எதிராக துண்டு பிரசுரம் வழங்கியவர்களிடம் சரமாரி கேள்வி.
உளுந்தூர்பேட்டை அருகே அரசு மதுபான கடையை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல். உருட்டுக்கட்டைகளுடன் பெண்கள் குவிந்ததால் பெரும் பரபரப்பு. சென்னையை அடுத்த அம்பத்தூரில் பட்டப்பகலில் இளைஞர் வெட்டி படுகொலை. தப்பி ஓடிய கும்பலுக்கு காவல்துறையினர் வலைவீச்சு. கோவை தாளியூர் பேரூராட்சியில் திமுக பேனர்களை கட்டும் பணியில் ஈடுபடுத்தப்பட்ட தூய்மை பணியாளர்கள், செயல் அலுவலர் மற்றும் பேரூராட்சி துணை இயக்குநர் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. சென்னையை அடுத்த திருமுல்லைவாயலில் பரோட்டா உண்ட சிறுவன் உயிரிழப்பு. பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை. தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினத்தில் தெருநாய் தொல்லையால் மக்கள் அச்சம். ஆட்டுக்குட்டியை கடித்து குதறும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகின. சேலம் அருகே அரசு பேருந்து நடத்துனரை தாக்கிய மது போதை இளைஞர் நைய புடைத்து போலீசாரிடம் ஒப்படைத்த பொதுமக்கள். தெலங்கானாவில் சுரங்கம் இடிந்த விபத்தில் 7வது நாளாக தொடரும் மீட்பு பணி. சுரங்கத்தில் உள்ள இரும்பு தண்டுகளை வெட்டி எடுக்கும் பணி தீவிரம். ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதாரத்தை வழித்தடத்தை முன்னேற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி உரை. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை. 8.25 8.35 உயரும் என தகவல் வெளியான நிலையில் மத்திய அரசு மறுப்பு. மகாராஷ்டிர மாநிலம் காம்கான் பகுதியில் மன்னர் சிவாஜி சிலைக்கு முன்னால் அம்பேத்கரின் சிலை வைக்கப்பட்டதால் மோதல். இரு தரப்பினர் கற்களை வீசி தாக்கிக் கொண்டதால் பெரும் பரபரப்பு. மகாராஷ்டிர மாநிலம் அக்சி அலிபாக் கடற்கரை அருகே தீப்பிடித்து எரிந்த மீன்பிடி படகு. படகில் இருந்த 18 பேரை இந்திய கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். இமாச்சல பிரதேசம் குலுவில் மேக வெடிப்பால் வெள்ளப்பெருக்கு. சேறு சகதியில் மூழ்கிய கார், ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களை மீட்கும் பணிகள் தீவிரம். உத்தரகண்ட் மாநிலம் பத்ரிநாத் அருகே பனிப்பாறை வெடிப்பு. பனிச்சரிவில் சிக்கிய 45க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை மீட்கும் பணி தீவிரம். பாகிஸ்தானின் அகோரா கட்டாக் பகுதியில் மசூதியில் தற்கொலை படை தாக்குதல். தொழுகையின் போது தாக்குதல் நிகழ்ந்ததால் 10க்கும் மேற்பட்டோர் பலி. காங்கோவின் போது புகாவில் ஜனநாயக குடியரசின் பேரணியில் குண்டுவெடிப்பு. ஆயிரக்கணக்கானவர்கள் தலை தெறிக்க ஓடிய நிலையில் 11 பேர் உயிரிழப்பு. பிரான்ஸ் நாட்டின் ரீயூனியன் தீவை புரட்டி போட்ட சூறாவளி. கனமழை மற்றும் வெள்ளத்தால் வாகனங்கள் அடித்துச் செல்லப்படும் வீடியோ வைரல். விறுவிறுப்பாக நடந்து வரும் சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர். ஆஸ்திரேலியாவுக்கு 274 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது ஆப்கானிஸ்தான்.